காசா அப்படிங்கிற ஒரு சின்ன பகுதியை ஈவு இறக்கம் இல்லாம இஸ்ரேல் வேட்டையாடி சுடுகாடா மாற்றி இருப்பது குறித்து தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். தாக்குதல் நடத்தி மக்களை கொன்று குவிப்பதோடு மட்டுமில்லாம பசி பட்டினி மருத்துவ சேவைகள் அப்படின்னு அனைத்தையும் தடுத்து இஸ்ரேல் பேயாட்டம் ஆடி வருவது உலக மக்களை உலுகி இருக்கு. ஆனா இவ்வளவு பெரிய கொடூரத்தை உலக நாடுகள் கண்டும் காணாமல் இருக்கிறது ஏன் என்ற கேள்வி முன்வைக்கப்படும் அதே நேரத்தில் தற்போது அந்த பகுதி மக்கள் அனுபவிக்கும் துயரம் என்ன அப்படிங்கறத விரிவா பார்க்கலாம். من ايش تبكي؟ عشان من أعرف من أنا دم وتنزل كل يوم من الدم. وين رجلك؟ وين رجلك مليانة؟ فيها دم، يعني انت تعبانة من المشي؟ بعرفش وين احنا رايحين. يلا ربنا مستعان. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோன்னு எல்லாம் படிச்சிருப்போம். ஆனா உலகத்தோட ஒரு பகுதியை அழிக்க அங்க வாழ்ற மனித குலத்தை பட்டினி போட்டு கொல்ற நிலைதான் இப்போ காசால இருக்கு. காசால ஏவுகணைகளை எதிர்த்து தாங்கின மக்களால பசிய தாங்க முடியல. அதுக்கு சாட்சி من ايش تبكي؟ عشان من أعرف من أنا دم وتنزل كل يوم من الدم. இன்னைக்கு தான் எங்களோட கடைசி நாள். பசியால் சாக போகிறோம்னு மட்டும் தெரியும். இது ஒரு பொது சமையலறை. இது இல்லைன்னா எப்போவோ செத்துருப்போம். இங்கே உணவு தர வரவங்க இனிமே உணவில்லை, இதுதான் கடைசி நாள்னு சொல்கிறாங்க. அது உணவுக்கா இல்லை எங்களுக்கான்னு தெரியல. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. எங்கள் குழந்தைங்களுக்காக தான் உயிரை இழுத்து பிடிச்சிட்டு நிற்கிறோம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் எல்லாரும் செத்துருவோம். அதுவும் பசியால் தான் சாக போகிறோம். இந்த காட்சிகள் நம்மள கண் கலங்க வைக்கிற விதமா இருக்கு. நம்ம கண்ணு முன்னாடியே ஒரு தேசம் அழியறத பார்க்கிறோம். அதுவும் மனிதநேயமே இல்லாம அழியறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நாம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கப்படும் அதே நேரத்தில் உணவு ஒரு சில நாளைக்கு தான் மிச்சம் இருக்குன்னு சொல்றாங்க. காசாவே இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோட இருக்கும்ங்கிற செய்தி மனித குலத்திற்கு எவ்வளவு அபாயகரமான செய்தி அப்படிங்கிறது குறித்து பேசுவதற்காக மூத்த செய்தி ஆசிரியர் திரு ரகுமான் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார், இந்த அபாயகரமான செய்தி என்ன விஷயத்தை கடத்துது சார்? 2010 இங்கிலாந்து பிரதமராக இருந்த டேவிட் கேமரூன் சொன்னார், பாலஸ்தீனத்தினுடைய மேற்கு கரையும் காசா முனையும் திறந்தவெளி சிறைச்சாலைகள் அப்படின்னு அவர் சொன்னார். ஆனால் இன்று அது திறந்தவெளி தூக்கு மேடைகளாக மாற்றப்பட்டிருக்குங்கிறதான் உண்மை. பாலஸ்தீன சுயாட்சி பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த நாட்டினுடைய மேற்கு கரையும் காசா முனையும் இன்று திறந்தவெளி தூக்கு மேடையாக மாற்றப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு ஈவிரக்கம் இல்லாமல் கொடூரமான தாக்குதலை நிகழ்த்தி மூர்க்கமான ஒரு தாக்குதலை அவர்கள் கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். அது தொடர்பான அந்த கொடூர காட்சிகள் தான் இவை. சிதிலமடைந்து உருக்குலைந்து உணவுக்கே வழியற்ற காசா முனை மீது கொத்து கொத்தாக குண்டுகளை வீசி நாள்தோறும் நூற்றுக்கணக்கானோரை கொன்றொழிக்கிறது இஸ்ரேல் இராணுவம்.
ஏன் இப்படிப்பட்ட படுகொலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்றால் அது ஜியோனிச செயல் திட்டம் என்று சொல்லப்படுகிறது. பாலஸ்தீன மண்ணிலிருந்து பாலஸ்தீன அரபுகளை வெளியேற்றிவிட்டு அதை ஒட்டுமொத்தமாக இஸ்ரேல் தேசத்தினுடைய வசப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற அந்த நோக்கத்துடன் தான் அவர்கள் இதை தொடர்ந்து செய்து வருகிறார்கள். கடைசியாக 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேலுக்குள் புகுந்து நடத்திய தாக்குதலில் 1200 இஸ்ரேலியர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த நாட்டிற்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது. இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் காசா மீது படையெடுத்தது. இந்த போர் கிட்டத்தட்ட ஓராண்டை கடந்து 2வது ஆண்டை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. இந்த அக்டோபர் வந்தால் அது 2 ஆண்டை நிறைவு செய்கிறது. ஆனால் இந்த போருக்கு நடுவே 2023 நவம்பரிலேயே ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டு அது முறிந்து போனது. மீண்டும் ஜனவரியில் ஒரு சண்டை நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் அது மார்ச்சில் முறிந்து போனது. இந்த சண்டை நிறுத்தத்திற்கு பிறகு இஸ்ரேல் நடத்துகின்ற இந்த தாக்குதல் தான் உலகம் சகிக்க முடியாத ஒரு கொடூரமான ஒரு தாக்குதலாக மாறியிருக்கிறது. மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், மக்கள் கூடாரம் அமைத்து தங்கியிருக்கக்கூடிய பகுதிகள் என்று எந்த விதமான கருணையும் அல்லது பாரபட்சமும் பாராமல் இஸ்ரேல் ராணுவம் கொத்து கொத்தாக குண்டுகளை வீசுகிறது. தற்போது டாங்குகளுடன் காசா பகுதிகளுக்குள்ளும் அந்த இஸ்ரேல் ராணுவம் புகுந்திருக்கிறது. இஸ்ரேலை முழுமையாக கட்டுப்படுத்துவதுதான் தங்களது நோக்கம் என்று இஸ்ரேல் பிரதமர் நேத்தன்யாகு அறிவித்திருக்கிறார். இது ஒரு பெரிய மனிதகுல நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். இந்த மனிதகுல நெருக்கடியை உலகமே இத்தனை நாள் வேடிக்கை பார்த்திருக்கிறது. கிட்டத்தட்ட பாலஸ்தீனர்கள் 52,000 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். 1,20,000த்திற்கு மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இந்த காயமடைந்திருப்பவர்களிலும் கொலை செய்யப்பட்டிருப்பவர்களிலும் சரிபாதி குழந்தைகளும் பெண்களும் என்பதுதான் ஆறாத்துயரமாக இருக்கிறது. இப்படி உலகமே வேடிக்கை பார்த்து இந்த படுகொலைகள் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருந்த வேளையில்தான் முக்கியமான நாடுகள் பிரான்ஸ், இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் பொருளாதார தடை விதிக்க நேரிடும் என்று எச்சரித்ததன் பிறகுதான் காசா பகுதிக்குள் நிவாரண உதவிகளையே இஸ்ரேல் அனுமதித்திருக்கிறது என்பதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட நிவாரண உதவிகள் இன்னும் கூட போய் சேராத நிலையில் அடுத்த ஒரு 48 மணி நேரத்தில் 14,000 குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என்று ஐநா மனிதநேய உதவிகளுக்கான அமைப்பும் எச்சரித்திருந்ததை பார்க்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில்தான் காசா மரணத்தின் விளிம்பில், அழிவின் விளிம்பில் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது.